ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ அண்ட் சேனலில் பைசன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். த்ருவ் விக்ரம் ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ஒரு வளர்கிற பையன். ஜாதி வெறினால் ஒரு 2 பிரிவினையாக அந்த கிராமமே பிரிஞ்சிருக்கு. அப்போ த்ருவ் விக்ரமுக்கு ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை, கொள்கை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு த்ருவ் விக்ரம் எப்படி வெளியில் பெரிய கபடி பிளேயர் ஆனார் தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். பாசிட்டிவ் போகிற முன்னாடி இந்த படத்தோட கேரக்டர்ஸ்லாம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசுபதி இந்த படத்தில் ஒரு பேக் போனாக இந்த படத்தில் இருக்கிறதே பசுபதியோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் தான். த்ருவ் விக்ரமுக்கு அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சூப்பர்பான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், இல்லைனா சென்டிமெண்டல் சீனாக இருக்கட்டும், இல்லைனா அப்பாவாக த்ருவ் விக்ரமை எப்படிலாம் அவர் டைரக்ட் பண்ணி எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த பசுபதி கேரக்டர் கொடுக்குது. அந்த கேஸ்ட்னால அவன் பையன் எதுலையாவது போய் மாட்டி ஏதாவது சின்ன பின்னம் ஆகிடுவான் அப்படின்ற ஒரு பயமும், கபடியில் பெரிய பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கையும் வச்சுக்கிட்டு ஒரு அப்பா எப்படி இருப்பாரோ அதை கரெக்டாக நம்ம பசுபதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பசுபதி ஆக்டிங்லேயே ரொம்ப பிடிச்சது இருந்தது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீ கிளைமேக்ஸில் த்ருவ் விக்ரமுக்கும் பசுபதிக்கும் ஒரு 2 பேருக்கும் அடியாளுங்களாம் அடியானு அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துடும். கத்தியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு பசுபதி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் மறைச்சி இந்த மாதிரி யார் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ பசுபதி வயலில் முட்டி போட்டுட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. ரொம்பவே கிரிப்பிங்காக பசுபதியோட கேரக்டர் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்மளோட த்ருவ் விக்ரம் தான் படத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கபடிலாம் நிறையா ஆடிருக்காரு, நிறைய இன்ஜுரிஸ் வாங்கியிருக்காருன்னு இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தாரு. சூப்பராக கபடி ஆடுறாரு. அதுவும் இல்லாமல் பயங்கரமாக இப்போ பசுபதிக்கு ஏதாவது ஆகுதுன்னா அவர் எதிர்த்து நிற்கிறாரு. ஸோ கபடிக்கு ஒரு பேஷனாக எப்படி ஒரு பையன் இருப்பானோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு நிறைய டைலாக்ஸ் இந்த படத்தில் கொடுக்கவே இல்லை. நிறைய டைலாக்ஸும் இந்த கேரக்டர் பேசவும் மாட்டேங்குது. ஸோ நிறைய டைலாக்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அனுப்பாமா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சீன்ஸ் தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஸ்கோப் செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம அமீர் நடிச்சிருக்காரு. அவங்களுக்கே தெரியும், வடச்சென்னையில் ராஜனா நடித்தவர் தான். இந்த படத்தில் அதே மாதிரி கேரக்டர் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிறதுனால அந்த அமீர் தான், அந்த ராஜன் தான் இங்கே நடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரே கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் லால் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ராஜனுக்கு, அதாவது நம்ம அமீருக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு கருத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜாதி பற்றி தப்பான விஷயங்கள் போகுது. அதனால் ஒரு கபடி பிளேயராக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை செஞ்சாலும் அவனை எப்படி இருந்தாலும் கெடுத்து விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், மாரி செல்வராஜ் படத்தில் எப்போவுமே இந்த கேஸ்ட் விஷயத்தை வச்சுருவார். ஸோ நானும் ரிப்பீட்டேட்டிவாக இதே தான் வச்சுருப்பாரு அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இந்த படத்தில் அந்த கபடி வச்சுருக்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. ஸோ கேஸ்ட்டு கலந்து அந்த ஸ்போர்ட்ஸையும் கலந்ததுனால இந்த படம் கொஞ்சம் மாரி செல்வராஜ் ப்ராஜெக்ட்ஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் மியூசிக் நிவாஸ் பிரசன்னா பண்ணியிருக்காரு. சூப்பராக பிஜிஎம்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு சாங் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த கபடி விளையாடும் போது. ஸோ அந்த மாதிரி விஷயம்ஸ்லாம் இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஷுவல்ஸ் இப்போ சொல்லியே ஆகணும், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த கலர் கிரேடிங் இருக்குல்ல, அங்கங்கே கிரே ஷேட்ஸ்லாம் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே பளிச்சுன்னு காட்டுது. இந்த படத்தில் ரொம்பவே இந்த அனிமல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பைசனாக இருக்கட்டும், இந்த ஆடுங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு இந்த படத்தில் அதோட தன்மையை புரிய வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக அந்த நல்ல
ஒரு கேஸ்ட் விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு செருப்படியாகவே இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ரொம்பவே வந்துட்டு ஸ்லோவான ட்ரையான ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்க நெருங்க படம் வந்துட்டு கொஞ்சம் சூடு பிடிக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஸ்க்ரீன் ப்ளேவில் வந்து நல்லா எழுதியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 45 minutes வரைக்கும் ஓடுதுங்க. ஆனால் படம் வந்து 2 hours மட்டும் வச்சுருந்தாலே இந்த படம் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். எக்கச்சக்கமான சாங்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 3-4 சாங்ஸ் இருக்குது. அதில் 2 சாங் கட் பண்ணாலே போதுமான அளவாக இருந்திருக்கும். அனுபமாவுக்கும் துருவ் விக்ரமுக்கும் இருக்கிற லவ் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு பவர்ஃபுல்லாகவே இல்லை. 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கணும்னு மட்டும் மாரி செல்வராஜ் நினச்சிருப்பார் போல். அவங்களோட லவ் வந்துட்டு அவ்வளோவா பவர்ஃபுல்லாக தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்ஸு. ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஏழை கிராமத்தில் இருக்கிறவங்க ஜாதி பிரச்சனைனால எப்படி வந்துட்டு முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங். இந்த படத்துக்கு நான் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.